சங்கு மண்டபம். இந்த சங்கு மண்டபத்தை ஏன் ஆற்றுக்குள்ளே கட்டுறாங்க அப்படின்னா, அந்த சங்கு மண்டபம் எப்படி இருக்கும், 3 பக்கமும் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். இப்போ தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாய்ந்து வருதுன்னா அதனுடைய இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி அதனுடைய நேர்பக்கமும் சரி 3 பக்கமும் திறந்தே இருக்கும். வருகிற தண்ணி எங்கே போய் மோதும்னா அந்த ஒரு பக்கம் மட்டும் அடைச்சிருப்பாங்க. அடைத்திருக்கிற பக்கம் நீரினுடைய ஓட்டத்தை தடுக்கும்படியாக அது ரொம்ப கனமாகவும் அது இருக்கும். பேர் இறைச்சலில் வரக்கூடிய அந்த நீரில் உள்ள அந்த காற்று இருக்கு இல்லையா, அது அந்த சுவற்றின் மீது மேகமாக மோகிற போது அந்த சுவர் என்னாகும் அப்படின்னா அந்த தண்ணி பட்டு அந்த காற்று அப்படியே மேலே எழும்பும். சோத்துல மோதி காற்று அப்படியே மேலே எழும்பும். அந்த இடத்துல அவங்க ஒரு சங்கு மாதிரியான ஒரு அமைப்பை சங்கை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, அங்கே வச்சிருக்கிறாங்க, நிறுவி இருக்கிறாங்க. அந்த சங்கில் இந்த காற்று பட்டு மேலே சங்கினுடைய நாதம் அப்படியே முழங்கும், சங்கு ஊதிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய சத்தத்தை கேட்டு ஆற்றுக்குள்ளே சங்கோட சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அபாயம் ஏற்பட போகிறது, வெள்ளம் அதிகமாக வருகிறது அப்படிங்கிறத அன்னைக்கு இருந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஆற்றுல வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தண்ணீர் வடிய அதனுடைய சங்கினுடைய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறதையும் அவங்க பார்த்துருக்காங்க. அப்படி ஆற்றுல நீரோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக அந்த சங்கு மண்டபங்களை அவங்க அமைச்சிருக்கிறாங்க.